அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து தரப்படும். பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம். இலவச இணைய வழி பதிவிற்கு www.bmmatrimony.com. திருமுல்லைவாயில், சென்னை. வாட்ஸ்அப் எண் 9444147232. லுங்கியின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. இது வெறும் ஒரு ஆடை மட்டுமல்ல, தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகும். அதன் விரிவான விளக்கம் இதோ. பெயர், காரணம் மற்றும் தோற்றம். லுங்கி என்ற சொல் பாரசீக மொழியின் லுங்கி என்ற சொல்லிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் இது இடுப்பில் சுற்றப்படும் ஒரு துண்டு துணியாகவே இருந்தது. இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் கைலி என்ற பெயரும் இதற்கு உண்டு. பழங்காலத்தில் சோழர் காலத்தில் அரேபிய நாடுகளுடன் நடந்த வணிகத்தின் மூலம் இந்த ஆடை கலாச்சாரம் பரவியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். தமிழகமும் புலிக்கட் கைலிகளும். லுங்கியின் வரலாற்றில் தமிழகத்தின் பழவேற்காடு புலிக்கட் பகுதிக்கு மிக முக்கிய இடமுண்டு. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பழவேற்காட்டில் நெய்யப்பட்ட கைத்தறி லுங்கிகள் உலகப்புகழ் பெற்றவை. இவை பாளையக்காட் கைலிகள் என்று அழைக்கப்பட்டன. இவை தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மியான்மர், அதாவது பர்மா, மலேசியா மற்றும் இந்தோனேசியாவிற்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இன்றும் அந்த நாடுகளில் தமிழர்களின் கைலி கலாச்சாரம் இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணம். மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய தொடர்பு. மியான்மரில் லுங்கியை லோங்கி என்று அழைக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவிலிருந்து பர்மாவிற்கு சென்ற வணிகர்களும் தொழிலாளர்களும் இந்த ஆடையை அங்கு பிரபலப்படுத்தினர். இன்று அது மியான்மரின் தேசிய ஆடையாகவே மாறிவிட்டது. வடிவமைப்பு மாற்றம், பேட்டர்ன்ஸ். ஆரம்பத்தில் லுங்கிகள் பெரும்பாலும் சாதாரண நிறங்களில் பிளெயின் அல்லது சிறிய கோடுகள் கொண்டவையாக இருந்தன. செட்டு பேட்டர்ன், செக் பேட்டர்ன். காலப்போக்கில் பல வண்ணக்கட்டங்கள் போட்ட லுங்கிகள் பிரபலமடைந்தன. இது வேலை செய்பவர்களுக்கு அழுக்கு தெரியாமல் இருக்கவும் பார்ப்பதற்கு எடுப்பாகவும் இருந்ததால் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பொருட்கள். தொடக்கத்தில் பருத்தியில் காட்டன் மட்டுமே நெய்யப்பட்ட லுங்கிகள் பின்னாளில் பட்டு மற்றும் செயற்கை இழைகளிலும் பாலியஸ்டர் தயாரிக்கப்பட தொடங்கின. கலாச்சார அடையாளம்.